படத்தோட ஹீரோ சிக்கன் சாப்பிட்டுட்டு எலும்பு தூக்கி குப்பையில் போட்டு போகிறான். அங்கே இருக்கிற ஒரு தெருநாய் விழுந்துடுச்சு ஓடி போய் அந்த சிக்கனை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி ஓகேன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் பார்க்குறான், அவன் எலும்பு தூக்கி போட்டவன் வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்கு. அடிச்சு போ அப்படின்னு திறந்து விட்டு கேட்ட போட்டுறான். அதுக்கப்புறமா அந்த நாய் போய் அந்த குப்பை தொட்டிக்கிட்டே உட்காந்துக்கிறது. இங்கே தான் நம்மளை யாரும் விரட்ட மாட்டாங்கன்ட்டு. சரி ஓகே, நான் அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், அப்பயும் அந்த நாய் அங்கனக்குள்ளேயே தான் படுத்து கிடக்கு வாசல்ல. கோரி அண்ணன் ஏற்றி தள்ளி விட்டு கையில் இருந்த சாப்பிட்டு முடிச்ச மிச்சத்தை தூக்கி குப்பையில் போட்டு போகிறான். உடனே அந்த நாய் சரி சரி நமக்கு சாப்பாடு போட தான் இங்கே அனுப்பிச்சி விட்ருக்காங்க போல இருக்குன்னு அது பாட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இருந்து அவன் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அவன் கூடயே தெரியுது. இவனுக்கு எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்னடா சனி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா அந்த நாயை ஒரு வண்டிக்காரை இடிச்சு தூக்கி அடிச்சிடறான். அது உசுருக்கு போராடிக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கு. இவனுக்கு மனசு கேட்கல. சரி ஓகேன்னு அந்த நாயை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு கொண்டு போய் அவனுக்கு வைத்தியம் பார்க்குறான். இதுக்கப்புறம் அந்த நாய்க்கு உனக்கு என்ன நடந்துச்சு லைஃப்பில் அப்படின்றதான் மீதி கதை. இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்று